ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ரைட் வில்பர் ரைட். இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு? எங்க அப்பா. இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு? உங்க அப்பா பரதேசி நாயர். அவன் தானே என்ன பெத்தான். என்னடா பட்டி இது? ஒரு ட்ரே முட்டை வாங்கிருந்தானா? ஒரு ட்ரேவை வாங்கிருந்தார? நீ தானே சொன்ன போயிட்டு முட்டை ட்ரே வாங்கிருந்தான்னு. அதுக்கு முட்டை ட்ரே வாங்கின்னு வந்துக்கிற. டேய், நீ 10வது படிக்கிறவங்க கொஞ்சம் கூட மூளை இல்லையாடா? நான் 10வது படிச்சாலும் ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. மூளை யார தரத்துலமா மாத்திரம் பக்கையா பேசு. சரி போடா பட்டு, ஒரு ட்ரே ஃபுல்லா முட்டை வாங்கிமா. போடா பட்டு. மம்மி என்ன நீ பட்டு பட்டுன்னு கூப்பிடாத மம்மி. என் பேரு அழகா ஜாக்சன். ஜாக்குன்னு கூப்பிடு. அது போடா தொட்டு கட்ட. ஃபர்ஸ்ட் போய் முட்டை வாங்கிருந்தாடா. ஐயோ எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ பையன் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா இல்ல என் மேல ஜாஸ்தி பாசம் வச்சிருக்கியா? இல்ல, நீ என் மேலதான் ஜாஸ்தி பாசம் வச்சிருக்க, எனக்கு தெரியும். எப்படி சொல்றீங்க? நீ பையனை பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட தைரியமா விட்டுட்டு போயிருவ. என்ன நீ விட்டுட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. எட்டி பார்த்து நிக்கிற எதிர் வீட்ட. ஏய் மாமே, எதிர் வீட்டுல இருக்கிற ஜெனிக்கு என்னோட கல்வான் பையன் வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ மெசேஜ் போட்டுட்டானா. ஐயோ, அதுக்குதான் அவங்க வீட்டுல அந்த மாதிரி அடி அடிச்சுக்கிறாங்க. அவருக்கே அந்த மாதிரி அடினா போட்டு உனக்கு என்ன மாதிரி அடி இருக்கோ அதான் யோசிச்சுக்கின்னு பார்த்து நிக்கிறேன். எவ்வளவு ஆனந்தம் பாரு இவனுக்கு. மச்சான், எனக்கு என்ன ஊர்மலத்தான் ஒரு சந்தேகமா இருக்குதுரா. நீ எதுனா அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ எதுனா போட்டுட்டியா? உனக்கு ரொம்ப நாளா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுடா. உங்க வைஃப் பிரச்சனை என்ன? வேலைக்கு போகணும், கடன் அடைக்கணும், பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், 1008 பிரச்சனை இருக்கு எனக்கு. ஆனா என் பொண்டாட்டிக்கு 2 பிரச்சனை தான். எங்க இருக்க, எப்போ வருவ? அடக்கமான பொண்ணு வேணா எங்க போறது? சுடுகாட்டுக்கு போங்க, அங்கதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். ஏங்க பாப்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஆமா, அந்த கோயில்ல வேண்டது எல்லாமே நடக்குமாமா. அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? அதுவாங்க, என் புருஷன் பக்கத்துல இனிமே எந்த தீய சக்தியும் நெருங்கவே கூடாது, அவர் 100 ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. சோ அப்படி ஏம்ல வேண்டிக்கிட்ட? ஏங்க என்னாச்சு? நடந்து போச்சு விடுப்புல. இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இதுக்கப்புறம் அப்படி வேண்டிக்காது, சரியா? சொல்றாரு, ஏய் நீ முருகேசன் பையன் தானே? ஆமா சார், ஆமா சார். ஏ உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்ச்சிருக்காரு. அடுத்து நான் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? ஏய் ஆட்ரி, போங்க. இந்த நேரத்துல ஆட சொல்றீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏய் ஆட்ரி, ஏய் லூசு ஆட்ரி. இதுக்கு மேல என்ன ஆடுறது? ஆடுறி இவ்வளவு நேரம் ஆடிக்கிட்டு தானே இருந்தேன். அட லூசு எருமை, அரிசி காய்ச்சி ஆடுதுன்றது. போய் பாடுறி. உங்க புருஷனை ஏன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பாத்தீங்க? கொல்ல பார்த்தனா? நானா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் சாமியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சாமி என் புருஷன் தான், அதனாலதான் நான் தண்ணியில தூக்கி போட்டேன். இட்ஸ் a celebration bro. தேவையில்லாமல்லாம் பேசிட்டு இருக்காத. சரிதான் போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமெல்லாம் சொல்றவள வச்சுக்காத. ஏங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டே. தெரியுமே, அதான் விஷ் பண்ணேன் காலையிலே. அப்புறம் என்ன? எனக்கு கிஃப்ட் வேணும். கிஃப்டா? என்ன கிஃப்ட் வேணும்? ரிங் வேணும். இங்க இதுக்கா முந்தி தூக்கி வச்சிட்டு இருக்கிற? போன் எடுக்கிறாரு. ஓ, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறாரு போல. ஜாலி ஜாலி. இந்த ரிங்க போதுமா? ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. சிலத லூசுல விட்டுறணும்,
சிலதை லூசுன்னு விட்டுறணும், அப்பதான் நமக்கு நல்லது. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையாவது கொஞ்சம் உதவி கேட்கலாம்ல? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடவுள் மாதிரி. எத்தனை வாட்டி உதவி கேட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பா வாண்டானிட்டான், எங்க கேட்டுருவானு பயந்துட்டப்பா. இவன் என்ன எப்ப வந்தாலும் துண்ணனே இருக்கிறா, ரஃப்டே இல்ல போலக்குது இவ வாய்க்கு. என்ன இன்னைக்கு இட்லி மஞ்சா எது கொடுத்தாலும் வாண்டா வாண்டான்னு சொல்றான். என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நான் ஒல்லியாவே ஆக மாட்டேக்கிறேன். என்னப்பா பண்றது? ஏண்டி இது மேலே மேலே நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீனா எங்க நீ ஒல்லியாவ? கொஞ்சம் மூக்க கீழே இருக்க அந்த வாயை கொஞ்சம் மூடினா நீ ஒல்லியாவ. ஐயோ அப்பளே வாயா, இவ்வளவு நேரம் காத்துன்னு இருந்தா என் வாய்க்கு பிரேக்கு போடும். அவனா மூஞ்ச பாரு. என்னடா இவோ ரொம்ப நேரமா நின்று ஃப்ரிட்ஜே முறிச்சு பார்த்துன்னுக்கிறா. என்ன கதை இரு போய் கேட்கலாம் என்ன கதைன்னு. என்னடி நின்று ஃப்ரிட்ஜே ரொம்ப நேரமா முறிச்சு பார்த்துன்னுக்கிற? இல்லைங்கோ கதல நான் வாக்கிங் போகணுன்னா, வாக்கிங் போகும்போது வெளியே பார்த்தீங்களா எவ்வளோ வெக்கிலா இருக்குது. நம்மளே சுட்டு தள்ளுற மாதிரி இருக்குது வெக்கில். ஆனால் நான் என் மொபைல் சடனாக ரொம்ப சூடாயிடுச்சா, எங்கே மொபைலுக்கு ஜுரம் வந்துட்டுக்குமோன்ட்டு கொண்டாந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் இப்போ மொபைலை. அதுதான் எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்குன்னு யோசிச்சுக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஐயையோ இவ பைத்தியமாடா. என்னடா லூனா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மம்மி, இந்த முயல் இருக்குல்ல, முயல் வேகமானதுதான், ஆனா 8 வருஷம் வாழுமா. ஆனா ஆமை பாருங்க மெதுவாதான் போகும், அது 150 வருஷம் வாழுதான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நாம சோம்பேறித்தனமா இருக்கணும். பல வருஷம் அப்பதான் வாழ முடியும் மம்மி. என்ன மம்மி சோம்பேறித்தனமா இருந்தலான்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் ஆமைங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், உங்களுக்கு கிடையாது. போங்க போங்க போயிட்டு வேலையை பாருங்க. லட்டு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் சோகமா இருக்க? அதுவங்க நிறைய பேர் என் வீடியோ பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல.